அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி அதிமுக, பாமக, பாஜக தொடர்ந்த வழக்குகள் தொடர்பாக தற்பொழுது விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்டவை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட SP முக்கியத்துவம் இல்லாத பதவிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மதுவிலக்கு துணை ஆணையர் மற்றும் 8 காவல்துறையினர் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் தொடர்வதாக கூறியிருக்கிறார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் SP மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டது ஏன், அவர் மீதான விசாரணை முடிந்து விட்டதா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் SP-க்கு நேரடி தொடர்பில்லை எனவும் SP மீதான துறை ரீதியான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக விளக்கமளித்தார். வழக்கின் விசாரணை அதிகாரிகளை மாற்ற தேவையில்லை என கூறிய தலைமை வழக்கறிஞர் CBCIDக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை தொடரட்டும் என்றும், அதில் குறைகள் எதுவும் இருந்தால் விசாரணையை மாற்றுவது குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும் என்றும் விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் புகார் வந்தவுடன் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாகவும், விஷச்சாராய மரணத்திற்கும் புதுச்சேரிக்கும் எந்த ஒரு தொடர்பையும் இல்லை என்று தலைமை வழக்கறிஞர் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்ட மதுவிலக்கு பிரிவில் எவ்வளவு போலீசார் உள்ளனர் என நீதிபதிகள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு DSP, 3 ஆய்வாளர்கள் மற்றும் 60 முதல் 70 காவலர்கள் கொண்ட குழு உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக அதிக வழக்குகள் பதிவாகும் மாவட்டங்களில் கூடுதல் காவலர்களை நியமிக்கலாமே எனவும், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மட்டும் கள்ளச்சாராயம் விற்பனை அதிகம் ஏன் என நீதிபதிகள் தரப்பில் கேள்வியானது எழுப்பப்பட்டது. இதையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு தள்ளி வைத்திருக்கிறது. அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.